இதை பற்றி நாம் சிந்திக்கும் பாரம் கொள்வதற்கு விரும்புகிறார். விடுவிக்கப்படுமான விடுவி அறியோம் என்று என்பதாகில் 3 கேள்வி கேட்கிறார் ஆண்டவர். இந்த நாட்டில் நாம் இருந்து கொண்டு எனக்கு தெரியாது, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனை அறிந்தவர்கள், பரலோகம் சென்ற மோட்ச பிராணிகள். நாம் மட்டும் பரலோகம் சென்று விட்டு நம்முடைய மக்கள் எல்லாரும் வரவில்லை என்றால் அந்த இரத்தப்படி கர்த்தர் என்று கேட்பார். வேதத்தை தெளிவாக சொல்லுது. காலையில அப்படி நாம் பாரம் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வித்தியாசமான பொறுப்பை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்து இதற்காக நாம் செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருடைய நேரம் இப்படிப்பட்ட பாவம் நிறைந்த ஒரு நாடாக இருந்தாலும் இந்தியாவை கர்த்தர் நேசிக்கிறார். எல்லா நாட்டை விட இந்தியாவை தான் அதிகமாக நேசிக்கிறார். அதனால தான் இன்னும் இதை அழிக்காமல் காத்து கொண்டிருக்கிறார். பயங்கரமான விபத்துகள், ஆபத்துகள், நிலநடுக்கங்கள், சுனாமிகளை பிறகு செய்து பயங்கரமான நாட்டை அழித்து சுனாமிகள் வந்துச்சு. நம்ம சென்னையில் கடலூர் வரைக்கும் போச்சு. அது ஒரு பேபி சுனாமின்னு சொல்றாங்க. மதர் சுனாமி சீக்கிரமாக வரும்னு சொல்றாங்க. அந்த பூமி ஆராய்ச்சியாளர்கள் கூறுறாங்க. டெல்லியில இருந்து ஒரு பெரிய நிலநடுக்கம் இருந்துச்சு. பாகிஸ்தான் வரைக்கும் போச்சு. பாகிஸ்தான் 3000 பேர் சுற்று போனாங்க 5 வருஷத்துக்கு மேலே. அது ஒரு ஆர்டினரி ஏற்றுக்குவாக்கு, ஒரு ஜெயண்ட் ஏற்றுக்குவாக்கு சீக்கிரம் வரலான்றாங்க. இப்படி நியாய தீர்ப்பின் ஓரத்தில் இருக்கிற நாட்டிலே குடியிருக்கிற நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இதை குறித்து சிந்திக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இது அறியோம் என்பதை ஆகியது எனக்கு 3 நான் கேள்வி கேட்க பதில் சொல்றேன். இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ, ஒரு ஆத்மாவை காக்கிறவர் கவனியாரோ, ஒரு மனுஷர் கவனம் கிரித்தில்லாத பாருங்கிறார். ஒரு ஆத்மாவை காக்கிறவர் கவனியாரோ என்பதை நான் சிந்திப்போம். கர்த்தனுடைய ஆத்மாவை காக்கிறவர் எல்லா சமயத்திலையும் நம்ம கண்ணு கருத்துமாக எல்லா காரியத்தையும் அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அநேக சாட்சி சொல்லிங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சபையில உங்களை பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து அவர் அதிகமாக வழி நடத்துகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நான் காக்கிறவராக இருக்கிறேன். கர்த்தர் நடுவில் இருக்கிறார். நடுவில் இருக்கும்போது 4 காரியங்கள் உள்ளது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாவது யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 27 27 26 27. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. 26 வாசிங்க. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாக நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொரு இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கு மட்டும்தான் கொடுப்பாரா? உங்களுக்கு கொடுப்பாரு. வெட்கத்துக்கு உட்படப்பட மாட்டார். குடும்ப காரியங்கள்ல எத்தனையோ பிரச்சனைகள் காலதாமதம் இருந்து கொண்டே இருந்தாலும் எல்லாவற்றையும் அதிலும் காலத்தில் அழகாக செய்து முடிக்கிற தேவன். He will do everything beautifully in his own time. அதுவும் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது. ஒரு நாள் அது முறிந்து போகாது. நடுவில் இருப்பதனாலே நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆக கர்த்தர் எனக்காக யாவையும்